இப்போ நான் சொல்கிற விஷயம் உங்களுக்கு கனெக்ட் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த விஷயம் மட்டும் இல்லை, இந்த வீடியோ ஃபுல்லாக நீங்கள் எந்த இடத்துல உங்களை கனெக்ட் பண்ணிக்கிறீங்க, எங்கே நீங்கள் தப்பு பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத ஹானஸ்ட்டாக கமெண்ட் பாக்ஸில் சொல்லணும். என்னை பார்க்குற, என்கிட்ட ஃபோனில், இன்ஸ்டா, யூடியூப்பில் தொடர்பு கொள்கிற பல பெண்கள், பல சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் சொல்கிற ஒரு விஷயம், மேம் நானும் உங்களை மாதிரி சாமி கும்பிட்றேன், கோயிலுக்கு போகிறேன், பூஜை பண்ணுறேன், விரதம் இருக்கேன், எல்லாம் பண்ணுறேன். ஆனால் என்னால் ஹாப்பியாக இருக்கவே முடிய மாட்டேங்குது. ஒரு மாதிரி மைண்ட் நெகட்டிவாகவே இருக்குது. பட் நீங்கள் எப்போவுமே பாசிட்டிவாக இருக்கீங்க, ஃப்ரெஷ்ஷாக இருக்கீங்க, ஹாப்பியாக இருக்கீங்க. இது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பேர் கேட்டிருக்கீங்க. ஃபஸ்ட்டு ஒரு ஆன்சரை சொல்லிவிட்டு இந்த சீக்ரெட் டிப்ஸ்குள்ளே நான் போகிறேன். சாமி கும்பிட்றனால மட்டும் ஒருத்தங்க ஹாப்பியாக பாசிட்டிவாக இருந்துட முடியாது. அது என்னை பொறுத்த வரைக்கும் செகண்டரி அண்ட் டெர்ஷரின்னு கூட சொல்லலாம். பட் நான் உங்களுக்கு ஒரு 10 பாயிண்ட்ஸ், 10 சீக்ரெட்ஸ் நான் சொல்லித்தரேன். இது நான் எழுதி வைக்கல, பிகாஸ் இது என்னோடய லைஃப் லெசன்ஸ். பாசிட்டிவிட்டி 8 இஸ் ஆல்வேஸ் அபவுட் லைஃப் லெசன்ஸ் ஆஃப் ஜெயந்தி வாசு. ஸோ அனைவருக்கும் வணக்கம். திஸ் இஸ் ஜெயந்தி வாசு ஃப்ரம் கோயம்புத்தூர். ஆக்சுவலி ஆல்மோஸ்ட் 1 month ஆகுது வீடியோ போட்டு. அதுக்கான ரீசன், அதுக்கான ஒரு அந்த கேப்புக்கான ஒரு ரீசன் உங்கள் எல்லாருக்கும் கண்டிப்பாக சந்தோஷத்தை கொடுக்குற ஒரு விஷயமாக தான் இருக்கும். ஏன்னா பல பேர் என்கிட்ட கேட்ட ஒரு விஷயத்தை தான் நான் இட் இஸ் இன் ப்ராசஸ். ஆக்சுவலி கூடிய விரைவில் உங்ககிட்ட நான் அனௌன்ஸ் பண்ணுவேன், இன்ஃபார்ம் பண்ணுவேன், இன்வைட் பண்ணுவேன். ஏன்னா நீங்கள் இல்லாமல் நான் கிடையாது, இனிமேலும் அப்படி தான். ஸோ அந்த பாண்டை நான் எப்போவுமே மெயின்டைன் பண்ணணும்னு நினைப்பேன். அதே மாதிரி லா ஆஃப் அட்ராக்ஷன் கிளாஸ் பேட்ச் நாங்கள் எடுத்துக்கிட்டே இருக்கோம் ஒவ்வொரு மாதமும். ஸோ இந்த டிசம்பர் மந்த் பேட்ச் போஸ்ட்போண்ட் ஆகுது ஃபார் ஜான்வரி. ஸோ அதுவும் இந்த ரீசன் கூட ரொம்ப இன்டர்கனெக்டடான ஒரு விஷயம். நான் ரிவீல் பண்ணும்போது உங்களுக்கு புரியும். ஸோ இந்த பேட்ச் புக் பண்ண எல்லார்ட்டையும் நாங்கள் கூப்பிட்டு இன்ஃபார்ம் பண்ணிட்டோம். அவங்க ரிட்டர்ன் பண்ணுறதுக்காக கேஷ் அவங்க இல்லை நாங்கள் ஜான்வரி பேட்ச் ஜாயின் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஜான்வரி மந்தில் லா ஆஃப் அட்ராக்ஷன் கிளாஸ் ஆன்லைன் கிளாஸ் நடக்கும். ஸோ ஃபார் ஃபர்தர் டீட்டெயில்ஸ் நீங்கள் ஸ்க்ராலிங்கில் இருக்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்க நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். சரி, ஓகே. எப்படி பாசிட்டிவாக ஹாப்பியாக இருக்கிறது டக்குன்னு சொல்லிடலாம். பேப்பர் பென் எடுத்து நோட் பண்ணிக்கணும் வழக்கம் போல். ஸோ லக்கி ட்ரா வின்னர்ஸ் இருக்கீங்க, உங்களுக்கு என்னை பற்றி நல்லா தெரியும். ஸோ லக்கி ட்ராவில் வின் பண்ணுறவங்களுக்கு எங்கள் கிட்டேருந்து, என் கையிலேருந்து பர்சனலாக கிஃப்ட்ஸ் சேரும். யார் அட்டென்டிவாக எழுதி எங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு. அதே மாதிரி வாட்ஸ்அப் பண்ணுறவங்க இந்த தவிர வாட்ஸ்அப் வேண்டாம், எனக்கு கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் சொல்லணும். ஏன்னா இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு கூட டக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் போய் படிச்சுக்க முடியும். ஸோ இந்த 10 பாயிண்ட்ஸை அழகாக கமெண்ட் பாக்ஸில் யார் தெளிவாக கிறிஸ்பாக டைப் பண்ணியிருக்கீங்களோ அவங்களுக்கு கிஃப்ட்ஸ் இருக்குது. எனி 3 persons. ஓகே, ஃபைன். நீங்கள் பாசிட்டிவாக ஹாப்பியாக இருக்கணும் அப்படின்னா முதல்ல நெகட்டிவ் பீப்புளை கொஞ்சம் விலக்கிடணும். அதாவது இந்த பிரபஞ்சத்தோட ஒரு சிஸ்டமே எப்படிங்க, அந்த ஃபார்முலாவே எப்படி, எந்த வைப்ரேஷன் அதிகமாக இருக்கோ அந்த வைப்ரேஷன் நம்மளை ஈஸியாகவும் சீக்கிரமாகவும் சேருது, நம்மளை ரீச் பண்ணுது இல்லையா? நீங்கள் மனசார சொல்லுங்கள், எனக்கு ஆன்சர் பண்ணுங்கள். நீங்கள் சந்தோஷமாக இருந்தால் உங்களை சுற்றி இருக்கவங்க சந்தோஷமாக இருக்காங்களா? உங்களுக்கு ஒரு நல்லது நடந்தால் உங்களை சுற்றி இருக்கவங்க அதை சந்தோஷமாக வெல்கம் பண்ணி அதை என்ஜாய் பண்ண போகிறாங்களா, செலிப்ரேட் பண்ண போகிறாங்களா? எத்தனை பேர் உங்களுக்கு ஒரு நல்லது நடந்தால் அவங்களும் சேர்ந்து அதை செலிப்ரேட் பண்ணிவிடுவாங்க இல்லையா? ஸோ ஆனால் இருப்பாங்க, நம்ம லைஃப்லேயும் நல்லவங்க இருப்பாங்க. அது நம்மளுக்கு இந்த கடவுள், இந்த பிரபஞ்சம் காட்டி கொடுக்கும். அவங்கள எக்காரணத்து கொண்டும் கான்ட்ரவர்சிஸ்லாம் வரும் தான், ஆனால் அவங்க எக்காரணத்து கொண்டும் நம்ம லைஃப்பை விட்டு போகாமல் நம்ம பத்திரமா இப்படி பொத்துனாப்பில் பார்த்துக்கணும். ஆனால் என்ன தான் ட்ராமா போட்டாலும் உள்ள அந்த கருணாக பாம்பு மாதிரி இருக்கவங்கள ஒன்றுமே பண்ண முடியாது. சிலர் உங்களால் அவாய்ட் பண்ணிட முடியும், சிலர் அவாய்ட் பண்ண முடியாது. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம அவாய்ட் பண்ண முடியாதுங்கிற மாதிரிலாம் இந்த உலகத்தில் எதுவும் கிடையாது, யாரும் கிடையாது. நம்மளை பாதிக்குது, நம்மளோட க்ரோத்தை, நம்மளோட இன்டர்னல் ஹாப்பினஸை பாதிக்குது அப்படின்னா அது நமக்கு தேவை கிடையாது. ஸோ அவங்க யார், அவங்கள எப்படி கண்டுபிடிக்கிறது, அவங்கள எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னெலாம் உங்களுக்கு இன்னும் புரியலன்னா சொல்லுங்கள், வீடியோ போட்டுருவோம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட், பாசிட்டிவாக ஹாப்பியாக இருக்கிறதுக்கு நெகட்டிவ் பீப்புளையும் கொஞ்சம் விலக்கி வச்சுருங்க. ஓகேவா? செகண்ட் பாயிண்ட், நம்பர்ஸ் நான் மேபி தப்பாக சொல்லலாம், பட் நீங்கள் கரெக்டாக நோட் பண்ணிக்கணும். ஏன்னா இட்ஸ் அகெயின் நான் என் லைஃப்பில் கற்றுக்கிட்டது தான் நான் சொல்கிறேன். ரெண்டாவது முக்கியமான விஷயம், நீங்கள் எங்கேஜ்டாக இருக்கணுங்க.
என்கேஜ்டாக இருக்கிறதுங்கிறது உடனே ஒரு பாய் ஃப்ரெண்டை கையில் பிடிச்சிட்டு மோதிரம் மாற்றிக்கிட்டு எங்களுக்கு வெட்டிங் அந்த என்கேஜ்மெண்ட் அந்த என்கேஜ்டுங்கிற வார்த்தையை நான் சொல்லலை. வேலை காலையில் எந்திரிக்கும் போது சன்ரைஸை பார்க்கும்போது இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு ப்ரொடெக்டிவாக சில விஷயங்கள் இருக்கணும். அதாவது ப்ரொடெக்டிவாக அந்த வேர்டை நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. சும்மா நான் இங்கே போனேன் அங்கே போனேன் ஷாப்பிங் போனேன் அது கிடையாது. தட் இஸ் நாட் கீப்பிங் யுவர் செல்ஃப் என்கேஜ்ட். அது அந்த அந்த டைமை நீங்கள் வேறு விஷயங்களுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி ஆகிடும். ஸோ பீயிங் என்கேஜ்டுங்கிறது ப்ரொடெக்டிவாக வேலை, அந்த வேலை மூலியமாக உங்களுக்கு ஒரு வருமானம் வர்றது, இல்லை வருமானம் வர்றதுக்கான வேலைகளை செய்கிறது. இந்த 2 விஷயம் மட்டும்தான் ப்ரொடக்டிவிட்டிக்குள்ளே வரும். ஸோ இது கண்டிப்பாக இருக்கணும். நீங்கள் பிஸியாக என்கேஜ்டாக இருந்தாலே நீங்கள் சத்தியமாக ஹாப்பியாக பாசிட்டிவாக இருப்பீங்க. சரியா? ஸோ இந்த செகண்ட் பாயிண்டில் நான் சன்ரைஸ்ன்னு சொன்னது தான் தேர்ட் பாயிண்ட். பாசிட்டிவாக எனர்ஜெட்டிக்காக ஹாப்பியாக இருக்கணும் அப்படின்னா சன்ரைஸுக்கு முன்னாடி நீங்கள் எந்திரிச்சிடணும். ஐ ரிப்பீட், சன்ரைஸ்க்கு முன்னாடி. சன்ரைஸ் எப்போ வரும்? 6 மணி 5:45 போது அந்த சன்லைட் வரும் இல்லையா? அதை விட ஒரு சக்தி எதுவுமே இல்லைங்க. டான்னு நடக்கும். இந்த யூனிவர்சல் சிஸ்டமில் தப்பே இல்லை. யோசிச்சு பார்த்தீங்களா? ஒரு சின்ன தப்பு நடந்தாலும் கொலாப்ஸ் ஆகிடும். இன்றைக்கி சன்ரைஸ் ஒரு 10:45 வந்துச்சுன்னு வைங்க, காலையில் எப்படி இருக்கும்? அவங்க எவ்வளோ பங்க்சுவலாக இருக்காங்க, நம்மளும் இருக்கணும். சன்ரைஸ்க்கு முன்னாடி எந்திரிங்க. சும்மா எந்திரிச்சு பாருங்கள். ஒரு 21 டேஸ் எதுவுமே நீங்கள் 21 டேஸ் பண்ணாதான் அது உங்கள் ஹேபிட்டாக மாறும். 48 டேஸ் பண்ணிட்டீங்கன்னா அது உங்கள் பிஹேவியர் அதுக்கப்புறம். ஸோ தயவு செஞ்சு இப்போ நான் சொல்கிற விஷயங்களை ஒரு 21 டேஸ் ஃபாலோ பண்ணி பாருங்கள். ஸோ தேர்ட் பாயிண்ட், சன்ரைஸ்க்கு முன்னாடி கொஞ்சம் எந்திரிங்க. ஓகே. ஃபோர்த் பாயிண்ட், கண்டிப்பாக பாடி ஸ்ட்ரெச்சஸ் ஒரு 10 நிமிஷமாவது செய்யுங்க. இதுக்கும் ஹாப்பி பாசிட்டிவிட்டி எனர்ஜெட்டிக் இருக்குது, கண்டிப்பாக சம்மந்தம் இருக்குது. நீங்கள் அனிமல்ஸ் கவனிச்சிருக்கீங்களா? தூங்கி எந்திரிச்சோன்னா பாடி ஸ்ட்ரெச் பண்ணுவாங்க. பேர்ட்ஸோ அனிமல்ஸோ ஃபிஷ்ஷஸ் கூட அவங்க அப்படியே ஸ்ட்ரெச் பண்ணிப்பாங்க அவங்கள. ஓகே. அந்த நர்வ்ஸ், அந்த பிளட் சர்க்குலேஷன் எல்லாமே நல்லா இருக்குங்க. பிளட் சர்க்குலேஷன் நல்லா இருந்தாலே உங்கள் பிரெயினுக்கு நல்ல பிளட் ஃப்ளோ, ஆக்சிஜன் சப்ளை எல்லாமே இருக்குனாலே நீங்கள் கண்டிப்பாக அந்த டேவை பாசிட்டிவாக உணர்வீங்க. இது ஒரு சும்மா பேசிக் யோகா, பேசிக் ஸ்ட்ரெச்சஸ்ன்னு யூடியூப்பில் போட்டாலே வந்துடும். ஒரு 5 ஸ்ட்ரெச்சஸ் ஒரு 10 மினிட்ஸ் பண்ணுங்கள். அந்த நாள் உங்களுக்கு ஈவினிங் வரைக்கும் எப்படி இருக்குன்னு பாருங்கள். அப்படி பண்ணி பார்த்துட்டு எனக்கு மறுபடியும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லணும். ஓகே. 4 பாயிண்ட் சொல்லியிருக்கேன்னா ஓகே. 5th பாயிண்ட் நான் வரேன். நீங்கள் ரொம்ப க்ரூம்டாக அழகாக ப்ரெசன்டபிளாக இருக்கணுங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். எல்லா வீடியோலையும் நான் இதை சொல்லிவிடுவேன். ஸ்பிரிச்சுவாலிட்டினாலும் சரி, மோட்டிவேஷ்னல் வீடியோனாலும் இதை நான் சொல்லுவேன். ஆள் பாதி ஆடை பாதிம்பாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அந்த ரேஷியோலாம் மாறியாச்சு. இப்போ நீங்கள் ஒரு இடத்துக்கு போகிறீங்க, இப்போ நான் ஸ்க்ரீனில் வரேன், அழகாக இருக்கணும். இப்போ என்ன இங்கே நிறைய பேர் நேரில் பார்க்க ஆரம்பிக்கிறீங்க. ப்ரெடிக்ஷனுக்கு, மோட்டிவேஷனுக்கு, ஹீலிங் எல்லாம் என்ன நான் பேசுனா அவங்க ரெடி ஆகுறாங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய பேர் அப்போ வரும்போது நான் எப்படி இருக்கணும்? இல்லை நான் ஒரு கடைக்கே போகிறேன், சும்மா ஒரு வாக்கிங்கே போகிறேன், அந்தந்த சிச்சுவேஷனுக்கு அந்தந்த சர்க்கம்ஸ்டன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ப்ரெசன்டபிளாக தான் இருக்கணும். ஓகே. இந்த யூனிவர்சல் காஸ்டியூம் நைட்டியை விட்டு கொஞ்சம் தயவு செஞ்சு உங்களை மாற்றிக்கங்க. நீங்கள் ட்ரெஸ் பண்ணுறதே இப்போ நீங்கள் சாரீ வியர் பண்ணுறீங்கன்னா நீட்டாக டீசெண்டாக அழகாக கட்டி நல்லா மஞ்சள் குங்குமம் பூ போட்டு வளையல், இதெல்லாம் ரொம்ப 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 முக்கியம். உங்களுக்கு என்ன பிடிக்குது? எனக்கு இந்த கெட்டப் தான் பிடிக்கும். எனக்கு இந்த கெட்டப் ரொம்ப பிடிக்கும். ஸோ உங்களுக்கு எப்படியோ அந்த மாதிரி நீங்கள் உங்களை க்ரூம் பண்ணி, அதே மாதிரி நம்மளே ஒரு ஸ்டைலிங் கொடுத்துக்கலாம். அது இப்படி தான் இருக்கணும், இவங்கள மாதிரி தான் இருக்கும் அப்படிலாம் கிடையாதுங்க. பழைய காலம் பட்டிக்காடு என்னெல்லாம் சொல்லுவாங்க, என்ன எப்போ பார்த்தாலும் ஜிமிக்கி, எப்போ பார்த்தாலும் உனக்கு பூவு பிடிக்கும், நமக்கு பிடிக்கும். சாரீ எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது, எனக்கு நிறைய கான்ஃபிடென்ஸு கொடுக்குது. இப்போ நான் சாரீ இப்போ விரும்புகிறேன், ரொம்ப விரும்புகிறேன். ஸோ அந்த மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ எனக்கு 5 பாயிண்ட்ஸ் ஆகிடுச்சிங்களா? ஓகே. 6th பாயிண்ட், இதை நீங்கள் எல்லோரும் செய்யணும். சரிங்களா? சும்மா ட்ரை பண்ணி பாருங்கள். டெய்லி ஏதாவது ஒரு பர்டிகுலர் ஏரியா, உங்கள் வீட்லேயோ உங்கள் ஆஃபீஸ்லேயோ எங்கேயோ உங்கள் வண்டியை கூட டீப் க்ளீன் பண்ணுங்கள். மறுபடியும் சொல்கிறேன், டீப் க்ளீன் பண்ணுங்கள். ஒரு சின்ன போர்ஷனாவது எடுத்து, இப்போ கிச்சன்னா கிச்சன், கவுண்டர் டாப்னா கவுண்டர் டாப், டீப் க்ளீன் பண்ணி பாருங்கள்.
லேடிஸ் ஆக்சுவலி இதை சொல்லுவாங்க, நைட்டு படுக்க போகிறதுக்கு முன்னாடி அதை நான் ஒரு பாயிண்ட்டாகவே சொல்கிறேன், கிச்சன் கவுண்டர் டாப் சுத்தமாக க்ளீனாக வச்சுக்கும் போது நம்மளுக்கு வந்து அந்த அந்த அன்னைக்கு நைட் தூங்கும்போது காலைல எந்திரிச்சோன்னா வந்து டீ போடும்போது அந்த மைண்டே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அப்படின்ட்டு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ இப்போ நான் 2 பாயிண்ட்டை சேர்த்து சொல்கிறேன். ஸோ மறுபடியும் நான் ரிப்பீட் பண்ணுறேன். ஃபஸ்ட் பாயிண்ட்டை, டெய்லியும் ஏதாவது ஒரு பர்டிகுலர் போர்ஷன், உங்கள் வீடு, ஆஃபீஸ், வண்டி, என் காரோட டேஷ்போர்டாக கூட இருக்கலாம், உங்கள் செப்பல் ஸ்டாண்டாக கூட இருக்கலாம், கார்டனாக இருக்கலாம், டீப் க்ளீன் பண்ணுங்கள். பண்ணி பாருங்கள், உங்கள் மைண்டில் எவ்வளோ பாசிட்டிவிட்டி வருதுன்னு சொல்லிட்டு பாருங்கள். ஸோ இதுக்கு அப்படியே அடுத்த பாயிண்ட் இதுக்கு ரெலவெண்ட்டாக தான், நான் நம்பரை மறந்துட்டேன், நீங்கள் தயவு செஞ்சு நோட் பண்ணிக்கோங்க. 10 பாயிண்ட் தான் வரணுமா, சேர்த்து வந்தால் நல்லது தான், எனக்கும் சந்தோஷம். என் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு நான் ஏதாவது கொடுக்குறேன் இல்லையா, சந்தோஷம்தான். நீங்கள் இருக்கிற இடத்த ரொம்ப சுத்தமாக வச்சுக்கோங்க. நீங்கள் நோட் பண்ணியிருக்கீங்களா, நீங்கள் பார்த்து வியந்து ரசிக்கிற பல பேரோட வீடும் அவங்களோட ஒர்க் ஸ்பேஸும் நீட்டாக இருக்கும், ஒரு நல்ல ஒரு ஸ்மெல்லோட நல்லா இருக்கும் அந்த இடம். அது வந்து வேறு லெவல் ஒரு எனர்ஜியோ உங்களுக்கு கண்டிப்பாக தரும். இருக்கிற இடம், உடுத்துகிற உடை, நீங்கள் சுத்தமாக இருக்கணும். அது வந்து உண்மையாகவே பயங்கரமான ஒரு பாசிட்டிவிட்டியை கண்டிப்பாக கொடுக்கும். சரிங்களா? ஸோ அதை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அடுத்த பாயிண்ட், பெட்ஸ். கண்டிப்பாக நான் சொல்கிறேன், ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி, ஒரு எனர்ஜெட்டிக்கான ஒரு மைண்ட் செட், ஆம்பியன்ஸ், உங்கள் ஆரா, உங்களோட ஹாப்பினஸ்க்கு பெட்ஸ் ரொம்ப 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 ஒரு இதாக இருப்பாங்கங்க. என்னெல்லாம் கேட்பாங்க, இப்போ நான் 3 பர்ஷியன் கேட் இப்போ வச்சுருக்கேன், 2 ஃபீமேல் 1 மேல் வச்சுருக்கேன். இப்போது நல்லா கொஞ்சம் வளர்ந்துட்டாங்க. கேட்பேன், இது எப்படி தான் இந்த பூனைங்களை மேனேஜ் பண்ணுறீங்க அப்படின்னு. அவங்க நம்ம கூட இன்ட்ராக்ட் பண்ணுறதும், அவங்களுக்கு நம்ம ஃபுட்டு கொடுக்குறதும், நம்ம தூங்கும்போது நம்ம பக்கத்தில் நெஞ்சு மேலே தூங்குறதும், நம்மளுக்கு அப்பப்போ ஒரு 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 டவுன்ஃபால் வரும். எல்லாருக்கும் மனசில் சில வலிகள், காயங்கள், அந்த நாள் சரி அமையாமலாம் போகலாம். அப்படிலாம் இருக்கும்போது வீட்டுக்குள்ளே போனால் அந்த பெட்ஸ் உங்களுக்கு கொடுக்குற அந்த லவ், உங்களை வெல்கம் பண்ணுறது, நீங்கள் உங்களுக்குன்னா ஒரு மீ டைம் எடுக்கும் போது அந்த பெட்ஸ் உங்களை வந்து கொஞ்சிறது, குடில் பண்ணுறது, அந்த அந்த குழந்தைங்களை நீங்கள் பார்த்துக்கிறது. நான் இப்போ பர்ஷியன் மட்டும் சொல்லலை, டாக்ஸ் இருக்கலாம், பேர்ட்ஸ் இருக்கலாம். எங்கள் வீட்டில் பேர்ட்ஸ் இருக்குது. ஃபிஷ்ஷஸ் வளர்த்துங்க. அதாவது நீங்கள் பெட் அனிமல்ஸாக வளர்த்துருக்குன்னு கவர்மெண்ட் ஒரு லிஸ்ட் கொடுத்துருக்கு இல்லைங்களா, பேர்ட்ஸ் அண்ட் அதர் ஸ்பீஷீஸ். நீங்கள் எதை வேணால் வளர்த்தலாம், யோர் சாய்ஸ். பட் ட்ரை பண்ணி பாருங்கள். பெட்ஸ் மாதிரியே நான் இன்டோர் பிளான்ட்ஸ் சொல்லுவேங்க. நம்ம வீட்டு ரீல்ஸ் இதெல்லாம் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும், எனக்கு ஜென்ரலாகவே கார்டனிங் ரொம்ப பிடிக்கும். அது இன்டோர் பிளான்ட்ஸ் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக நான் அதிகமாக மணி பிளான்ட்ஸ் வந்து விரும்பி வளர்ப்பேன். வச்சு அது கிளைம்ப் ஆகிறது, அதுக்கு நீங்கள் ப்ராப்பராக தண்ணி ஊற்றுறது, அது அழகாக அந்த க்ரீன் லீவ்ஸ் அடுத்தடுத்து வளர்றது, அது அப்படியே ஸ்ப்ரெட் ஆகிறது. இப்போ பூச்செடிங்கன்னா, இப்போ காலையில் நம்ம வீட்டு பூஜைக்கு நம்ம வீட்டில் தான் அரளிப்பூ ஒரு 5 கலர் வச்சுருக்கேன். அதை பொறிச்சு நம்ம பண்ணுவோம். அதெல்லாம் ஒரு வேறு ஃபீல் உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் கண்டிப்பாக பண்ணுங்கள். அடுத்த பாயிண்ட் வந்து நேச்சரோட உங்களை கனெக்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு கோ ஃபார் அ வாக், கோ ஃபார் அ ட்ரிப். சும்மா ரொம்ப ஒரு டெஸ்ப்ரேட்டான லைஃப்பை வாழ வேண்டாம். ஒன்றும் சாதிக்க போகிறதில்ல, ஒன்றுமே எடுத்துகிட்டு போக முடியாது, 0. நீங்கள் மட்டும்தான் கிளம்புவீங்க. வரும்போது இப்படியோ, போகும்போது அப்படி தானே. ரொம்ப டெஸ்ப்ரேட்டெல்லாம் எல்லாம் பொய், எல்லாம் மாயை. டெய்லி சந்தோஷமாக வாழ்ந்துட்டு நிம்மதியாக தூங்கிடணும். இது மட்டும் டார்கெட்டாக வச்சு வாழுங்க, சரிங்களா? அந்த மாதிரி. ஸோ கனெக்ட் வித் நேச்சர் ஆல்வேஸ், அடிக்கடி போங்க வாங்க. அண்ட் ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டுங்க, பீப்புளோட கனெக்டில் இருங்க, கேஜெட்ஸோட இல்லை. ஓகே, கேஜெட்ஸ் முக்கியம் ஆயிடுச்சு, மேண்டேட்ரி ஆகிடுச்சு, தவிர்க்க முடியாத காரணங்கள் நிறைய வந்துருச்சு, சரிங்களா, கேஜெட்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கு. பட் டெக்னாலஜியை தாண்டி சில விஷயங்கள் இருக்குது. டெக்னாலஜி கொடுக்க முடியாத சில விஷயங்கள் மனுஷங்க கிட்ட தான் கிடைக்கும். ஸோ நல்லா பேசுங்க, சிரிங்க, வாய் விட்டு சிரிங்க, சந்தோஷமாக இருங்க. அதுக்கு தானே இவ்வளோ நேரம் கிளாஸ் எடுத்திருக்கேன். அது மனுஷங்க கூட தான் அதை நீங்கள் ஷேர் பண்ணிக்க முடியும், என்ஜாய் பண்ணிக்க முடியும். கெட்டவங்க இருக்கிறது எப்படி உண்மையோ, நல்லவங்க நிஜமாக இருக்காங்கங்க, சத்தியமாக இருக்காங்க, நிறைய நல்லவங்க இருக்காங்க. அதை நீங்கள் நம்புங்க, சரிங்களா? ஓகே. ஸோ லாஸ்ட் பாயிண்ட், ஃபுட். நீங்கள் எடுத்துக்கிற ஃபுட். லேடிஸ் நிறைய தப்பு பண்ணுறது இங்கே தான். ஹெல்த்தியான, ஹைஜீனிக்கான லைவ் ஃபுட்ஸ் நிறைய எடுத்துக்கோங்க. ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ், சீரியல்ஸ்,
ஹாஃப் பாயில்டாக எடுத்துக்கலாம். நான் வெஜிடேரியன்னா தாராளமாக நான்வெஜ் ஃபுட் எடுங்க. பட் வந்து நல்ல ப்ரோட்டீன் ரிச்சாக, ரொம்ப ஆயில் யூஸ் பண்ணாமல், ஸ்பைசஸ் கம்மியாக இருக்க மாதிரி எடுத்தால் உடம்புக்கு நல்லது. பட் டெய்லியும் 2 ஃப்ரூட்டு 2 வெஜிடபிள் மஸ்ட்டு. ப்ரோட்டீன்ஸ் அந்த சீரியல்ஸ் அதெல்லாம் செகண்டரி. பட் வந்து நீங்கள் சும்மா ட்ரை பண்ணுங்கள், 2 ஃப்ரூட் டெய்லி எடுத்து பாருங்கள். இன்டர்னலி உங்கள் பாடியில் எவ்வளோ நல்ல நல்ல சேஞ்சஸ் இருக்குது, ப்ளஸ் உங்களோட மைண்ட் எப்படி மாறுதுன்னு நீங்கள் பாருங்கள். சுகரை கம்மி பண்ணி ஜூஸாக கூட சாப்பிடுங்க. ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் கடிச்சு மென்னி சூ பண்ணி அந்த ஃப்ரூட்டை சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ எவ்வளோ பாயிண்ட் சொல்லியிருக்கேன், 10ஆ 12ஆன்னு எனக்கு சத்தியமாக தெரியல மக்களே. ஸோ கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நான் சொன்ன ஆர்டரில் கரெக்டாக டைப் பண்ணுறேன். 3 சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு வந்து ஆமாம் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கணும், அவங்களுக்கு வந்து கிஃப்ட் இருக்குது. ஸோ அந்த குட் நியூஸை நான் சீக்கிரமாக உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்குறேன். ஸோ இப்போ வரைக்கும் வீடியோ நீங்கள் கண்டிப்பாக ஃபுல்லாக தான் பார்த்துருப்பீங்க. நீங்கள் எல்லோரும் சந்தோஷமாக தான் இருக்க போகிறீங்க, எனக்கு எந்த டவுட்டும் இல்லை. ஸோ நன்றி, சாய்ராம்.